அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் மிக சாதாரணமாகிவிட்டதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் மிக சாதாரணமாகிவிட்டதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் பேருந்து நிலையத்திலிருந்து 18 வயது பெண் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் மிக சாதாரணமாகிவிட்டதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. மேற்கு வங்கத்தை மாநிலத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்டோ ரிக்ஷாவில் கடத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவருக்கு பாலியல் ரீதியிலான தொல்லை அளிக்கப்பட்டதாக அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி காவல்துறையிலும் புகார் அளித்திருக்கின்றார். தனிப்படை மூலமாக சிறுமியை கடத்திய ஆட்டோ உரிமையாளர் அவரோடு சேர்ந்து சிறுமியை கடத்திய நபர்கள் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த செய்தியினை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி அந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு தனிநபர் உரிய நேரத்தில் காவல்துறையை தொடர்பு கொண்டு பேசியதன் மூலமாக அவர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் என்றும், தமிழ்நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை என்பது ஒரு சாதாரணமாகிவிட்டது, போதைப் பொருட்கள் எளிதாக வாங்கக்கூடிய ஒரு பொருளாக தமிழ்நாட்டில் மாறிவிட்டது, அதுதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதற்கான காரணமாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, கடந்த 2021ஆம் ஆண்டு ஒரே ஆண்டில் 9632 பேர் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள் 2021ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் 2022 முதல் 24 வரை இருக்கக்கூடிய இந்த 3 ஆண்டுகளில் வெறும் 1122 நபர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து கஞ்சா மற்றும் மெத்தாம்பெட்டமைன் போன்ற போதைப் பொருள்களுடைய விற்பனை அதிகரித்து வருகின்றது. போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து வரும் நிலையில் அந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்யக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருப்பது ஏன் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பி, போதைப் பொருள் வியாபாரிகளை தமிழ்நாடு அரசு சுதந்திரமாக நடத்துவது சரியானதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பெண்களுக்கு பாதுகாப்பான வீதிகளை உருவாக்குவதுதான் ஒரு சரியான நடைமுறையாக இருக்கும். பெண்கள் பாதுகாப்பாக வெளியில் சென்று வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதற்கு இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டால் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.